கடந்த வாரம் வந்து அவர்கள் ஒரு போராட்டம் அறிவித்து அந்த மலப்பம்பாடி ஏரி பண்டு மேலே அந்த ஓரமாக ஒரு போராட்டம் செய்வதற்கும் அவங்க வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த போராட்டத்திற்கு போகும்போது அந்த மக்களை, கிராம மக்களை வந்து ஒரு நாள் பூரா டீடைன் பண்ணி சட்டவிரோதமாக காவல்துறை வைத்தது. திமுகவுடைய மாநாட்டிற்காக நீங்கள் வந்து பொது சொத்தை, இது வந்து ஆல்மோஸ்ட் என்ன பொது சொத்தை வந்து நீங்கள் உங்களோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி நீங்கள் பொது சொத்தை எடுத்துருக்கிறீங்க. அப்போது இதற்கு வந்து எப்படி தாசில்தார் எப்படி அனுமதி கொடுத்தார்? அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த எஃப்ஐஆர் போட்டு நேரடியாக போலூரில் போய் நீங்கள் ரிமாண்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய கீழமை நீதிபதி என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் நான் வந்து ரிமாண்டு செய்ய முடியாது, 7 ஆண்டுகளுக்கு கீழே இருந்தால் உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு நீங்கள் ரிமாண்டு செய்யக்கூடாதுன்னு. அப்போ மெக்கானிக்கலாக ரிமாண்ட் பண்ணக்கூடாது. ஆனால் கீழமை நீதிபதிகள் தொடர்ந்து மெக்கானிக்கலாக ரிமாண்ட் பண்ணுறது ஒரு வழக்கமாகவே வைத்திருக்கிறாங்க. இல்லை அரசுக்கு வந்து திருநெல்வேலியில் இவர்கள் திருடிய கனிம வளம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் என்பதில் எந்த ஒரு டவுட்டுமே இருக்க முடியாது. 2022 அடைமிதிப்பான் குளம் விபத்து நடந்து அடுத்த மாதமே, அந்த மாதமே கணக்கிடும் பொழுதே திருநெல்வேலியில் மட்டும் 600 கோடி ரூபாய் அளவிற்கு கனிம வளங்கள் திருடப்பட்டு இருக்கிறது. யாரும் பேசக்கூடாது சட்டவிரோத கல்குவாரிகளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவர்கள் ஒரு மாஃபியா ஆட்சி இன்னைக்கு அங்கே நடந்துட்டுருக்கு. அப்பாவு வந்து அதற்கு மிக முக்கிய புள்ளியாக இருப்பவர் அப்பாவு, சபாநாயகராக இருக்கக்கூடியவர், எம்எல்ஏ ராதாபுரமாக இருப்பவர் அவர்தான். அவருடைய தொகுதியில் தான் இவ்வளோ கொள்ளைகள் நடக்குது. ஆனால் அவருக்கு இப்பொழுது திமுக திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. நீ சிறப்பாக கொள்ளையடிக்கிறீங்கப்பா உங்கள் குடும்பம், அதனால் இன்னைக்கு உங்களுடைய எஸ்ஏவி குரூப் வச்சுருக்கிறீங்க, நல்லா கொள்ளையடிக்கிறீங்க, இன்றைக்கி நீங்கள் தான் திமுகவில் வந்து மாவட்ட செயலாளராக இருக்கிறதுக்கு தகுதியானவர், அப்போ நீங்கள் வந்து செயலாளராக இருங்கன்னு சொல்லி இன்றைக்கி அது பதவி கொடுத்துருக்குறாங்க. ஸோ திருடர்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் தான் இன்றைக்கி பதவியிலேருந்து போஸ்டிங்லேருந்து அரசாங்கத்தில் இந்த அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களும் முக்கிய அதிகாரிகளாக இருக்கணும்னா நீங்கள் வந்து திருடராக இருக்கணும். குவாலிஃபிகேஷன் இந்த கவர்மெண்ட்டில் 60,000 கிலோமீட்டர் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பாஸ் கொடுக்கக்கூடாது. ஆனால் இவர்கள் ஒரே பாஸை வச்சு 4 வாட்டி ஓட்டுவதற்காக மேனுவல் பாஸில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னால் இ பாஸ் கொண்டு வரும்னு சொல்லி ஒரு பொய்யாக இது கொண்டு வந்ததே இந்த துறை பொய்யாக. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அறப்போர் ஜெயராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த 14ஆம் தேதி திருவண்ணாமலையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இளைஞரணி மாநாடு நடந்திருக்கோம், எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த இடத்தை வந்து சமப்படுத்தணும் அப்படின்றதுக்காக திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு ஏரியிலிருந்து கிட்டத்தட்ட 200 லோடுக்கு மேலே வந்து அந்த மணலை எடுத்துகிட்டு போயிட்டு சட்டவிரோதமாக எடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே நிரப்பப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. சார், இதற்காக விவசாயிகள் வந்து போராடி இருக்காங்க. 2000 விவசாயிகளை வந்து ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு அங்கே நடத்தியிருக்காங்க. அவங்கள வந்து இப்போ கைது செய்திருக்கிறாங்க. சார், இது எப்படி பார்க்குறது? இது என்னென்னா, மலப்பம்பாடி ஏரி அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஏரி இருக்குது. அந்த மலப்பம்பாடி ஏரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஏரிக்கு அருகில் தான் இந்த ஒரு 150-200 மீட்டருக்கு தூரத்தில் தான் இந்த இடம் இருக்குது. திமுக இளைஞரணி மாநாடு போட்ட இடம். இந்த கடந்த 1 மாதமாகவே அவங்க வந்து இந்த ஏரியிலேருந்து மண்ணை கொண்டு போய் அங்கே நிரப்பிட்டிருக்கிறாங்க. இதை நிரப்பிட்டிருப்பதாகவும் அதை நாங்கள் இது வந்து சட்டவிரோதமானது 1 மாதமாகவே இதை நிரப்பிட்டிருக்கிறாங்க. அதை நிரப்பிட்டு இருக்கும் பொழுதே இவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அந்த மலப்பம்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள், உழவர் உரிமை இயக்கம் சார்ந்த விவசாயிகள், அருள் மற்றும் மற்றவர்கள் எல்லாரும் தொடர்ந்து வந்து எதிர்ப்பு குரல் எழுப்பி வந்திருக்கிறாங்க.
கடந்த வாரம் வந்து அவர்கள் ஒரு போராட்டம் அறிவித்து அந்த மலப்பம்பாடி ஏரி பண்டு மேலே அந்த ஓரமாக ஒரு போராட்டம் செய்வதற்கும் அவங்க வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த போராட்டத்திற்கு போகும்போது அந்த மக்களை, கிராம மக்களை வந்து ஒரு நாள் பூரா டீடைன் பண்ணி சட்டவிரோதமாக காவல்துறை வைத்தது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக இப்போ இவ்வளோ லோடு மண்ணை, அவர்களுடைய குற்றச்சாட்டு என்னென்னா இவ்வளோ லோடு மண்ணை உள்ளே கொண்டு போயிருக்கிறாங்க, ரோடு வந்து அமைச்சிருக்கிறாங்க, அந்த நீர்நிலையிலேயே ரோடு வந்து அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் தற்பொழுது அவர்கள் வைத்திருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு. ஒரு திமுகவுடைய மாநாட்டிற்காக நீங்கள் வந்து பொது சொத்தை, இது வந்து ஆல்மோஸ்ட் என்ன பொது சொத்தை வந்து நீங்கள் உங்களோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி நீங்கள் பொது சொத்தை எடுத்துருக்கிறீங்க. அப்போது இதற்கு வந்து எப்படி தாசில்தார் எப்படி அனுமதி கொடுத்தார், அப்போ இதற்கு வந்து அரசு அதிகாரிகள் எப்படி அனுமதி கொடுத்தாங்க? இதை வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியெல்லாம் அவ்வளவு எளிதாகலாம் நீங்கள் வந்து கிராவல் மண்ணையோ மற்ற இதையோ வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போது இது வந்து அதிகார துஷ்பிரயோகம் இங்கே வந்து தெளிவாக நடந்திருப்பதாக அங்கே விவசாயிகள் கருதி தான் அவர்கள் இந்த போராட்டங்களை செய்கிறார்கள். அவர்கள் ரொம்ப அமைதியான வழியில் முதல்ல ஒரு வாட்டி போராடணுன்றாங்க, அதுக்குமே கேட்காம அவங்கள கைது பண்ணுறாங்க. ரெண்டாவது அந்த இளைஞரணி மாநாடு நடக்கும் அன்றைய தினம் வந்து விவசாயிகள் வந்து நாங்கள் போராடப் போகிறோம் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணோன்னே அன்றைக்கி காலையில் 14ஆம் தேதி காலையிலேயே இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் விடியற் காலையில் 4 மணிக்கு விவசாயி அருள் மற்றும் ஒரு 22 பேரை கிட்டத்தட்ட கைது பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு 2 பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாரோ ரோட்டில் இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ரோட்டில் பச்சை துண்டு போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி முதலமைச்சர் டீ குடிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் கூட கைது பண்ணி இப்போ இவங்களோட ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு அபத்தத்துடைய உச்சம்னு சொல்லலாம். காலையில் 4 மணிக்கு சரி கைது பண்ணிங்க, நீங்கள் ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், நாங்கள் வந்து முதலமைச்சர் வர அன்றைக்கி எந்த போராட்டமும் நடக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக பண்ணுறோம் அப்படின்னு காவல்துறை தரப்புலேருந்து சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஈவினிங் விட்டுருக்கணும். ஆனால் இவர்கள் அதையும் செய்யாமல் ஈவினிங்கு வந்து ஒரு பொய் வழக்கு போடுறாங்க. முந்தைய நாளே ஒரு பொய் வழக்கு போட்டதாக, அதாவது சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு போலூர் காவல் நிலையத்தில் அதோடைய எஸ்ஐயாக இருக்கக்கூடிய விநாயகம் என்பவர் ஒரு பொய் புகார் கொடுக்கிறார். அந்த பொய் புகாரில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நான் வந்து ரோந்து பணியில் போனேன், ரோந்து பணியில் போகும்பொழுது ஒரு குரூப் நின்றுட்டு சாய்பாபா கோயில் அருகே கண்காணித்து கொண்டு சென்றபோது பின்னால் பெயர் விலாசம் கேட்டு தெரிந்த அருள், வயது 45, சன் ஆஃப் ஆறுமுகம், ஆத்திப்பாடி கிராமம், ஊத்தங்கரை வட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம். எங்கள் செங்கம் ஊத்தங்கரை கிட்ட இருக்கக்கூடிய அருள் இங்கே போலூரில் சாய்பாபா கோயில் அருகே அங்கே இருந்துட்டு மற்றும் 22 ஆண் நபர்கள் சட்டத்திற்கு விரோதமாக ஒன்று கூடி தமிழக அரசுக்கு எதிராக ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு அந்த கெட்ட வார்த்தையுடைய பையன் அரசாங்கம் நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அந்த கெட்ட வார்த்தை, அதுவும் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு அதோடைய பையன் அரசாங்கம் என்று அசிங்கமான வார்த்தைகள் பேசி கொண்டும் அப்படின்னு சொல்லி வேணா இந்த ஒரு அசிங்கமான வார்த்தை போட்டிங்கன்னா தான் அந்த செக்ஷன் அப்சீன் லாங்குவேஜ் செக்ஷன் அட்ராக்ட் ஆகுங்கிறதுக்காக இப்படி ஒன்று போட வேண்டியது. அதுக்காக அது பையன் அரசாங்கம்னு யாரை சொல்கிறாங்கன்னே புரியல. இது வந்து ரொம்ப போலீஸ் வந்து இந்த லெவலுக்கு இறங்கக்கூடாது. ஆக்சுவலாக தமிழகத்தில் 8 வழிச்சாலையை தடுத்து நிறுத்தும் செய்திகளை பற்றி எழுதி கொண்டும் 8 வழிச்சாலையை எதிர்க்கக்கூடியதை செய்திகளை இவங்க எழுதியிருக்கிறாங்கங்கிறது குற்றச்சாட்டு. இப்போ 8 வழிச்சாலையை முதலமைச்சர், இப்போ இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போது எதிர்த்தார். எழுதி கொண்டும் தமிழகத்தில் கலவரம் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் சாலையில் நின்று ஆர்ப்பாட்டம் செய்தும் பொதுமக்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியும் பொதுமக்கள் அந்த வழியில் செல்வதற்கு தடை ஏற்படுத்தி தடுத்தும் பொதுமக்களை தமிழக அரசுக்கு எதிராக திசை திருப்பி போராட்டம் செய்ய வைக்க வேண்டும் என்றும் தமிழகத்தில் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அரசுக்கு எதிராக கோஷமிட்டு கொண்டிருந்தவர்களை போலீஸ் பார்ட்டி சகிதம் மடக்கி பிடிக்க முற்பட்ட போது அனைவரும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். எனவே நாங்கள் வந்து இப்பொழுது எதிரிகளின் மீது நிலையம் வந்து புகார் வந்து அவர் கொடுத்து அடுத்த நாள் வந்து கண்டுபிடிச்சி கைது பண்ண மாதிரி. எப்படி சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு இது நடந்ததாக போட்டிருக்கிறார். 8 மணிக்கு போடுற சனிக்கிழமை ஈவினிங். இவங்க யாரும் போலூர்லேயே இல்லை, இவங்கெல்லாம் செங்கமில் இருக்கிறவங்க. போலூரில் வந்து இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு அப்பட்டமான ஒரு பொய்.
ஒரு எஸ்ஐ, அதுவும் மிக கேவலமான வார்த்தைகள், பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகளை வந்து காவல்துறை வந்து சர்வ சகஜமாக பயன்படுத்துகிறது. இன்று சர்வ சகஜமாக இப்படி பயன்படுத்துகிறாங்க. அது பயன்படுத்தி அதோடைய பையனுடைய அரசாங்கம் நடக்குது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தில் இருப்பவர்களையும் அசிங்கப்படுத்துகிறாங்க காவல்துறை. அது ஒரு எஃப்ஐஆருக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த எஃப்ஐஆர் போட்டு நேரடியாக போலூரில் போய் நீங்கள் ரிமாண்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய கீழமை நீதிபதி என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் நான் வந்து ரிமாண்டு செய்ய முடியாது, 7 ஆண்டுகளுக்கு கீழே இருந்தால் உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு நீங்கள் ரிமாண்டு செய்யக்கூடாதுன்னு. அப்போ மெக்கானிக்கலாக ரிமாண்ட் பண்ணக்கூடாது. ஆனால் கீழமை நீதிபதிகள் தொடர்ந்து மெக்கானிக்கலாக ரிமாண்ட் பண்ணுறது ஒரு வழக்கமாகவே வைத்திருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி எதற்காக விவசாயிகளை வந்து இப்படி நீங்கள் ஜெயிலில் போட்டிருக்குறீங்க? மண் திருட்டை அவங்க மண் திருடி இருக்கிறாங்க. மண் திருடி இந்த மாதிரி திமுக இளைஞரணி மாநாடுக்கு கொண்டு போய் போட்டு சமப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. அப்போ அந்த குற்றச்சாட்டு சரியா தப்பா இதை தான் நீங்கள் வெளியில் பேசியிருக்கணுமே தவிர, இதற்கு ஒரு பொய்யாக இப்படி ஒரு எஃப்ஐஆரை வந்து போலூர் காவல் நிலையத்தை வைத்து அந்த எஸ்ஐ விநாயகத்தை வைத்து போட்டு, அந்த எஸ்ஐ விநாயகத்தை தான் கைது பண்ணணும். இந்த மாதிரி ஒரு புகார், பொய் புகார் கொடுத்து பொய் எஃப்ஐஆர் போட்டதுக்கு அவரை முதல்ல வேலையை விட்டே தூக்கணும். ஆனால் இப்படி ஒரு வழக்கை இவர்கள் மீது போட்டுவிட்டு இன்று வந்து இவ்வளவு 23 விவசாயிகள் சிறைக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போது கேள்வி என்னென்னா, மண் திருடுறாங்க, இல்லை மண்ணை வந்து எடுக்கிறாங்க ஒரு நீர்நிலையிலேருந்து அப்படின்னு குரல் கொடுக்கக்கூடாது. மண் திருடர்களுக்கான அரசாங்கம், நீங்கள் வேணால் பெஸ்ட்டாக போர்டு எழுதி மாட்டிருங்க, மண் திருடர்களுக்கான அரசாங்கம் இது, மண் எடுப்பவர்களுக்கான அரசாங்கம் இது. இங்கே யாரும் திருட்டை எதிர்த்து கொள்ளையை எதிர்த்து தமிழ்நாட்டில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் வேணால் ஒரு அறிக்கை விடட்டும். இளைஞரணி மாநாடு உதயநிதி ஸ்டாலின் பதில் சொல்லணும், மண் எங்கேருந்து வந்தது, இவ்வளவு விவசாயிகள் குற்றச்சாட்டக்கூடியது, இவ்வளவு மண்ணை வந்து திருடி கொண்டு வந்து இங்கே போட்டு நீங்கள் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறீங்கிறது தான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. அப்படியே பர்மிஷன் கொடுத்ததுனால எப்படி இவ்வளவு மண் எடுப்பதற்கு கிட்டத்தட்ட 15 அடி ஆழத்திற்கு, அது பெரிய அளவில் அவங்க வந்து மண் எடுத்துருக்குறாங்க அந்த இடத்துலேருந்து. அப்போ அந்த அளவிற்கு எடுத்ததாக அவங்க குற்றம் சாட்டுறாங்க, 15 அடி அளவுக்கு எடுத்ததாக குற்றம் சாட்டுறாங்க. அது அந்த அளவிற்கு ஆழமாக அப்படி அவ்வளவு மண்ணை கொண்டு போய் நீங்கள் ஒரு இடத்துல கொட்டியிருக்கிறீங்கன்னா யார் இதற்கு அனுமதி கொடுத்தது? ஒருவேளை அனுமதி அந்த தாசில்தார் கொடுத்தாலும் அவரையே சிறையில் போட வேண்டிய அவசியம் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் சட்டவிரோதமாக மண்ணை வந்து மிகப்பெரிய அளவில் எடுப்பதற்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மண் திருட்டை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக இன்று அருள் போன்றவர்கள் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. இதை தான் பார்க்குறேன். இதை விட ஒரு அநியாயம் வேறு என்ன இருக்க முடியும் இந்த நாட்டில்? முன்னாடியெல்லாம் யாராவது வந்து திருடினாங்கன்னா உள்ளே போடுவாங்க, இன்றைக்கி திருட்டை எதிர்த்தா உள்ளே போடுறாங்க. திருடுனா உள்ளே போடுவாங்க. திருடர்கள்லாம் ஆட்சியில் இருந்தால் என்ன ஆகும்? திருட்டை எதிர்க்கிறவங்கள உள்ளே போடுறாங்க. தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு மாநாட்டுக்கு இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பல கல்குவாரிகளில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற ட்ரோன் ஆய்வுகள் மற்றும் நேரடி ஆய்வுகள் மூலமாக சுரங்கத்துறை சார்பாக நீதிமன்றத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாங்கள் 45,000 அதாவது 45 கோடி அபராதம் வந்து விதித்திருக்கிறோம். இந்த மாதிரி கல்குவாரிகள் இல்லை வளங்கள்லாம் வந்து திருடப்பட்டுச்சு அப்படின்னா நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறோம், இந்த மாதிரி அபராதம் போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மனு தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னா ஜமீன் என்ற ஒரு ஆள் தான். 2022ஆம் ஆண்டு பாளையங்கோட்டை வட்டம் அடைமிதிப்பன் குளம் குவாரியில் ஏற்பட்ட விபத்துக்கு பிறகு நாங்கள் முழுமையாக ஆய்வுகள் வந்து நடத்திட்டோம். ஆய்வில் கண்டறியப்பட்ட விதிமீறல்களின் அடிப்படையில் 40 கோடி அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இவர் ஒரு பக்கம் வந்து சொல்லப்படுது. இன்னொரு ஜமீன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அபராதம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இந்த மணல் மற்றும் தாதுக்கள்லாம் வந்து கடத்தப்பட்டதுனால அரசுக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். சார், இதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, அரசுக்கு வந்து திருநெல்வேலியில் இவர்கள் திருடிய கனிம வளம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் என்பதில் எந்த ஒரு டவுட்டுமே இருக்க முடியாது. 2022 அடைமிதிப்பான் குளம் விபத்து நடந்து அடுத்த மாதமே, அந்த மாதமே கணக்கிடும் பொழுதே திருநெல்வேலியில் மட்டும் 600 கோடி ரூபாய் அளவிற்கு கனிம வளங்கள் திருடப்பட்டு இருக்கிறது.
அந்த 600 கோடி ரூபாயை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி துணை ஆட்சியர் வந்து பெனால்ட்டியெல்லாம் போட்டிருக்கிறாங்க. நாங்கள் 25 குவாரிகளுக்கு மட்டும் ராதாபுரம் குவாரியில் மட்டும் எடுக்கும்போதே 262 கோடி ரூபாய் அபராதம் போட்டிருந்தார் சப் கலெக்டர். ஆனால் அதை ஜெயகாந்தன் ஐஏஎஸ் என்று வேறு ஒரு ஐஏஎஸ்ஐ கனிமவள ஆணையரை வரை வைத்து வெறும் 262 கோடிக்கு அபராதத்தை வெறும் 14 கோடியாக குறைச்சாங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இந்த 40 கோடி 45 கோடியில் 5 கோடி அதுக்கு பிறகு முதல்ல 40 கோடின்னு சொல்லக்கூடியது அது எதுன்னா, ஜெயகாந்தன் சட்டவிரோதமாக நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயாக இருந்த அபராதத்தை வெறும் 14 கோடியாக 25 குவாரிக்கு குறைச்சிருக்காரு. மேபி மீதி இருந்த 28 குவாரிக்கு இன்னொரு 26 கோடி இருந்திருக்கும். அதுதான் சேர்த்து தான் 40 கோடின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு அபத்தமான ஒன்று. திருடினது எங்கேயோ, கொள்ளையடித்தது எங்கேயோ இருக்கிறது, அவங்க வந்து கலெக்ட் பண்ணுற அபராதம்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. அப்போ இதை வந்து வன்மையாக கண்டிப்பது மட்டும் இல்லாமல் இதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, இதை எழுப்ப வேண்டும். இன்றைக்கி வந்து இவ்வளவு கனிமவள அந்த கனிமவள திருட்டுத்துறை இந்த அறிக்கையை சமர்ப்பித்திருப்பவரே கனிமவள திருட்டுத்துறையுடைய ஏடி. இப்போ கனிமவளத்துறைன்னு சொல்கிறத விட கனிமவள திருட்டுத்துறைன்னு தான் இந்த துறையை சொல்லணும். ஏன்னா இந்த துறை தான் இன்றைக்கி வந்து இவ்வளவு கொள்ளைக்கு துணை போகுவது மட்டும் இல்லாமல் அந்த கொள்ளைக்கு ஒரு கூட்டாகவே இருக்கிறாங்க. 262 கோடி ரூபாய் அபராதத்தை 14 கோடியாக குறைச்சதே கனிமவளத்துறை. அப்போது அவர்கள் வந்து இது போன்ற கொள்ளைகளுக்கு துணை போவது தான் இன்றைக்கி. அதனால் சுற்றுச்சூழல் அவ்வளோ பாதிப்பு, மக்கள் அவ்வளோ பாதிப்பு, வீடுகள் கிராக் விழுறதுலேருந்து அங்கே மக்கள் வந்து மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாக இருக்கிறாங்க. விவசாயிகள் வந்து மகசூல் பாதிப்பு ஏற்படுது, நிலத்தடி நீர் வந்து கீழே போகுது, ரோட்டில் ஆக்சிடென்ட் சர்வசாதாரணமாக நடக்குது, சாலைகளுடைய தரம் வந்து மிக மோசமாக இருக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் அங்கே இருக்கிறது. ஆனால் இது அவங்களுடைய கருத்தை கூட வெளியில் தைரியமாக நீங்களும் நானும் சொல்கிற மாதிரி அவங்க கருத்தை கூட சொல்ல முடியாது. அவர்கள் கருத்தை சொல்ல அந்த திருநெல்வேலியில் நாங்கள் ஒரு நிகழ்வு வச்சுருந்தோம், கருத்து கேட்பு கூட்டம். இதற்கான கருத்து கேட்பு கூட்டம் வைக்கும் பொழுது அங்கே வந்து 25 குண்டர்கள், அட்வொகேட்ஸை வந்து குண்டர்கள் போல வந்து அவர்கள் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. யாரும் பேசக்கூடாது சட்டவிரோத கல்குவாரிகளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவர்கள் ஒரு மாஃபியா ஆட்சி இன்றைக்கி அங்கே நடந்துகிட்ருக்கு. அப்பாவு வந்து அதற்கு மிக முக்கிய புள்ளியாக இருப்பவர் அப்பாவு, சபாநாயகராக இருக்கக்கூடியவர், எம்எல்ஏ ராதாபுரமாக இருப்பவர். அவர் என்ன அவருடைய தொகுதியில் தான் இவ்வளோ கொள்ளைகள் நடக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கலெக்டருக்கு ப்ரெஷர் போடுறாரு, எப்போ குவாரியெல்லாம் திறப்பீங்க. ஏனென்றால் அவர் மக்கள் பக்கம் நிற்கலை, அவர் குவாரி ஓனர் பக்கம் நிற்கிறாரு. அங்கு முன்னால் இருந்த எம்எல்ஏ எம்பி ஞான திரவியம் அவங்க ஃபேமிலியே குவாரி நடத்துகிறாங்க. இப்போ திருநெல்வேலியோடைய மிகப்பெரிய குவாரி கொள்ளையில் ஈடுபட்ட எஸ்ஏவி குவாரி என்று அவர்களுக்கு தான் கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கன மீட்டர் சட்டவிரோதமாக கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்று இந்த ஆய்வில் அடைவிதிப்பான் குளத்துக்கு அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 28 கோடி ரூபாய் அபராதம் போட்டார் சப் கலெக்டர். அப்படி இருக்கக்கூடிய அந்த எஸ்ஏவி குவாரியோடைய அந்த நபர் தான் திருநெல்வேலி கிரகாம்பல்ன்ற நபர். அவருக்கு இப்பொழுது திமுக திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. நீ சிறப்பாக கொள்ளையடிக்கிறீங்கப்பா உங்கள் குடும்பம், அதனால் இன்றைக்கி உங்களுடைய எஸ்ஏவி குரூப் வச்சுருக்கிறீங்க, நல்லா கொள்ளையடிக்கிறீங்க, இன்றைக்கி நீங்கள் தான் திமுகவில் வந்து மாவட்ட செயலாளராக இருக்கிறதுக்கு தகுதியானவர், அப்போ நீங்கள் வந்து செயலாளராக இருங்கன்னு சொல்லி இன்றைக்கி அது பதவி கொடுத்துருக்குறாங்க. ஸோ திருடர்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் தான் இன்றைக்கி பதவியிலேருந்து போஸ்டிங்லேருந்து அரசாங்கத்தில் இந்த அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களும் முக்கிய அதிகாரிகளாக இருக்கணும்னா நீங்கள் வந்து திருடராக இருக்கணும். குவாலிஃபிகேஷன் இந்த கவர்மெண்ட்டில் ஒரு எக்ஸப்ஷனாக இருக்கக்கூடியது சில அதிகாரிகள். மற்றபடி நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கொள்ளை நடந்திருக்கிறது, இன்றைக்கி அந்த 262 கோடியை அவர்கள் மீட்டெடுத்துருக்கணும். அது பாதிக்கு மீதி குவாரிலாம் கேட்டால் 600 கோடி ரூபாய் அந்த தேதிப்படி. அதற்கு பிறகு 3 ஆண்டு நடந்த கொள்ளை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய். ஆனால் சுரங்கத்துறை அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் அபராதம் தான் விதிக்கிறோம், ஆய்வு வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கோம், ட்ரோன் மூலமாகவும் எல்லாத்தையும் நாங்கள் ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த போலீஸார் 2 காவல்துறையினர் வந்து இந்த திருட்டில் வந்து ஈடுபட்டதுனால அவங்களையும் வந்து நாங்கள் மாற்றிருக்கிறோம் வேற ஒரு துறைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இப்போ இந்த பிரச்சனையே என்னென்னா அந்த கனிமவளத்துறையே தான் இந்த திருட்டில் ஈடுபடுது. கனிமவளத்துறை பாஸ்ன்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. அந்த பாஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், பாஸ்னா நம்ம என்ன நினைப்போம், பாஸ்னா இப்போ ஒரு கியூஆர் கோடு இருக்கும். அந்த கியூஆர் கோடை வந்து செக் போஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்கேனிங் மிஷின் வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. அவங்க கொடுக்குற பாஸ் என்னென்னா அந்த கியூஆர் கோடை எங்கேயுமே ஸ்கேனிங் பண்ண மாட்டாங்க.
இப்போ 10 டன்னுன்னு போட்டு பாஸ் கொடுத்தானா அது நீங்கள் மட்டும் இல்லை, நானே கூட அந்த பாஸ் அடிக்கலாம். இஷ்டத்துக்கு நம்ம எங்கே வேணாலும் கம்ப்யூட்டரில் அதே ஜெராக்ஸ் போட்டு பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு பாஸ் முறை தான் இன்றைக்கி வச்சுருக்கிறாங்க. அதை வேலிடேட் பண்ணணும், வெய்பிரிட்ஜில் ஸ்கேனிங் பண்ணணும், செக் போஸ்ட்டில் ஸ்கேனிங் பண்ணணும். அந்த QR கோடை ஸ்கேனிங் பண்ணால் அந்த 10 டன் ஆட்டோமேட்டிக்காக குறையணும். அந்த யூனிக் நம்பரில் போய் உட்காந்து அந்த குவாரியோடைய அளவில் குறையணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு அவங்க 60,000 கனமீட்டர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த 60,000 கனமீட்டரில் குறைஞ்சிக்கிட்டே வரும். 60,000 கனமீட்டர் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பாஸ் கொடுக்கக்கூடாது. ஆனால் இவர்கள் ஒரே பாஸை வச்சு 4 வாட்டி ஓட்டுவதற்காக மேனுவல் பாஸில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால் பாஸ் கொண்டு வரோம்னு சொல்லி ஒரு பொய்யாக இது கொண்டு வந்ததே இந்த துறை பொய்யாக. ஏன்னா நடுவில் தென்காசி கலெக்டர் வந்து சரியாக ஒரு சாஃப்ட்வேர் கொண்டு வந்து அந்த வெய்பிரிட்ஜில் கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்தால் டக்குன்னு ஒவ்வொரு நாளும் இவங்க எடுக்கக்கூடிய பாஸ் அளவு மிகப்பெரிய அளவில் அதிகமாகுது. டிசம்பர் 26 ஜனவரி 9, 2025 வரைக்கும் என்ன பண்ணுறது, ஒரே ப்ரெஷர் மேலே வரைக்கும் போய் மினிஸ்டர் வரைக்கும் எல்லா ப்ரெஷரை போட்டு அந்த சாஃப்ட்வேரை முதல்ல காலி பண்ணி நாங்களே பாஸ் முறை கொண்டு வருகிறோம் அப்படின்னு கனிம வளத்துறையை அனௌன்ஸ் பண்ணி இந்த மாதிரி மேனுவல் பாஸையே பாஸ்ன்ற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஸோ கொள்ளையடிப்பதே நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி கனிம வளத்துறை ஆணையராக இருப்பவருக்கு அதன் மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கொள்ளை போகக்கூடாதுங்கிற அக்கறை இருந்திருந்தால் அவர்கள் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் கொள்ளையடிப்பதே நோக்கமாக இந்த துறைக்கு இருப்பதனால்தான் இன்று இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எந்த அபராதத்தையும் மீட்டெடுக்காமல் வெறும் 40 கோடிலாம் ஒரு அபராதமாக. இன்றைக்கி தமிழ்நாடு வந்து ஃபினான்ஸில் தத்தளிக்கக்கூடிய நிலை வந்து பல ஏரியாவில் இருக்குது. வேறு வழியே இல்லை, நாங்கள் டாஸ்மாக் வைத்து தான் ஏழைகளுடைய வயிற்றில் அடித்து தான் நாங்கள் வந்து பணத்தை மீட்டெடுக்க வேண்டிய பணம் நாங்கள் சம்பாதிக்கணுங்கிற சுச்சுவேஷனில் தமிழ்நாடு அரசு இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் காரணம் என்ன, இந்த மாதிரி சட்டவிரோதமாக கண்ணாமண்ணான்னு கொள்ளடிச்சிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய தொகை ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒரு மாவட்டத்தில். இந்த மாதிரி நீங்கள் 40 மாவட்டம் எடுங்க, 37 மாவட்டம் 38 மாவட்டம் எடுங்க, எவ்வளோ வரும் ஒவ்வொரு ஆண்டும்? அப்போது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இப்படித்தான் கொள்ளை போகிறது கண்கூடாக. சும்மா இது கண் துடைப்பு தான். இது வெறும் கண் துடைப்பு. இது கண் துடைப்பு, இது வந்து ஒன்றுமே கிடையாது. 40 கோடிங்கிறது அவர்கள் அடித்த கொள்ளையில் அதில் அது ஒரு குவாரி அடித்த கொள்ளையே 40 கோடி. 120 குவாரி இருக்குது திருநெல்வேலியில். ஒரு குவாரி அடித்த கொள்ளை 40 கோடியாக இருக்கும். அப்போ எண்ணி பாருங்க. சரி, இப்போ நாளைக்கு அறப்போர் இயக்கம் சார்பாக ஒரு திமுக அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்த போவதாக ஒரு தகவல் வெளியாகிறது சார். என்ன போராட்டம், எதற்காக போராட்டம் நடத்தும்? வருகிற ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி டிசம்பர் 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு நம்ம ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் நாம் வந்து திமுக அரசு இன்றைக்கி வந்து தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய பகுதிகளில் மக்கள் வந்து எந்த மாதிரியான இன்னல்களுக்கு உள்ளாயிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும். ஆனால் அதை கண்டு கொள்ளாமல் ஏன் இருக்கிறீங்க? மிகப்பெரிய பிரச்சனை. தண்ணி 2 நாளைக்கு ஒரு முறை வரும், ஒரு மணி நேரம் தான் வரும். வீடு சவறு தொட்டா அப்படியே உதிர்ந்து விழுது. கேபி பார்க்க 1 மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல் 15 மூட்டை மணல் கலந்துருக்குறாங்க. அந்த பிஎஸ்டி நிறுவனம் மேலே எஃப்ஐஆர் பண்ணணும் லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லிருச்சு. ஆனால் அரசு திமுக அரசு வந்து எஃப்ஐஆர் போடக்கூடாது, அந்த பிஎஸ்டி நிறுவனத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் மக்கள் அங்கே 4 வருஷங்க பில்டிங்கா அப்படி கொட்டிகிட்டு இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும். நீங்கள் எழில் நகர் எடுத்து 10 வருஷம் 12 வருஷம் ஆகுதா அந்த பில்டிங்கு? 12 வருஷத்தில் இப்போ வாழ முடியாத ஒரு நிலை இருக்குது. பல பில்டிங்கை நீங்கள் முழுவதுமாக இடித்து கட்ட வேண்டிய, நீங்கள் ஒரு பில்டிங்கோடைய லைஃப் டைம் 50 வருஷம் இருக்கணும். 10-12 வருஷம் ஒரு பில்டிங் தாங்க மாட்டேங்குதுன்னா எந்த அளவுக்கு மோசமான அளவில் இவங்க கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அப்படியே சீலிங் ஃபுல்லாக ஒழுகுது, மழை பெஞ்சா ஃபுல்லாக சீலிங் ஃபுல்லாக ஒழுகுது. உங்களுக்கு சாக்கடை 2 இதுக்கு நடுவில் அவ்வளோ சாக்கடை. இதை நாங்கள் வெளியே போட்டு அடுத்த நாள் வந்து மினிஸ்டர் வரப்போகிறாரு, எம்எல்ஏ வரப்போகிறாருன்னு சொல்லிவிட்டு மண்ணை கொண்டு போய் கொட்டுறாங்க. என்றைக்கு மினிஸ்டர் வராரு அன்றைக்கி மட்டும்தான் மண்ணை கொட்டி நிரப்புவாங்க. சாக்கடை அன்றைக்கி மட்டும் ஒரு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இது ஏன் நீங்கள் தினமும் அவர்களுடைய வாழ்க்கை வந்து அவ்வளவு மோசமான ஒரு நிலை. அப்போது அவர்களுடைய பிரச்சனைகளை அரசுடைய கவனத்திற்கு நாங்கள் திரும்ப எடுத்துகிட்டு வரோம். தொடர்ந்து நாம் புகார் கொடுத்துட்ருக்குறோம். லிஃப்ட்டு நீங்கள் 10 மாடி கட்டிட்டு 8 மாடி 10 மாடி 12 மாடி கட்டிட்டு லிஃப்ட்டு பாதி நேரம் வேலை செய்யாது. 2 லிஃப்ட் இருந்தால் 1 லிஃப்ட்டு தான் வேலை செய்யும், அதுவும் சில நேரத்தில் வேலை செய்யாதுன்னா எப்படி 7 மாடி 8 மாடி 10 மாடி ஏறுவாங்க? அப்போ இந்த மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு உள்ளாயிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் கவனம் எடுத்து உடனடியாக அதை தீர்ப்பதை நோக்கி வேலை செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த போராட்டமானது, இந்த ஆர்ப்பாட்டமானது நம்மளுடைய ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் இருக்குது.
சென்னை மக்கள் வந்து நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் நம்ம இந்த மாதிரி டேப்பை திறந்தால் நம்ம வீட்டில் தண்ணி வரும். அப்போது நாம் வந்து நம்ம யோசிச்சு பாருங்கள், டேப்பு திறந்தால் தண்ணி வராது, 2 நாளுக்கு ஒரு முறை 1 மணி நேரம் அந்த தண்ணியை பிடிச்சி தான் நான் 2 நாள் ஓட்டணும்ன்ற நிலை இருந்தது அப்படின்னா எவ்வளோ மோசமான ஒரு நிலை. அப்போ சென்னை மக்கள் நாம் அவங்களுக்கு சாலிடாரிட்டியாக நிற்பது அவசியம். அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக நாம் வேலை செய்வது மிக மிக அவசியமானது. அதனால் சென்னை மக்கள் வாங்க, வந்து அவர்களுக்கு சாலிடாரிட்டி தருவீங்க, அவர்கள் பக்கம் நின்று அவர்களுடைய பிரச்சனை தீரும்போது தொடர்ந்து வேலை செய்வோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். சரி, பார்க்கலாம் சார் திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.